ரேஷன் கடையில் செறிவூட்டப்பட்ட அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா விநியோகம் செய்யறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தற்காலிக தடை வந்து போட்டிருக்காங்க. இதை பற்றி தான் வந்து நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். 2021 வந்து பார்த்தீங்கன்னா மோடி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செறிவூட்டப்பட்ட அரிசியை வந்து கொடுக்கும் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கான காரணங்கள் வந்து என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இரும்பு சத்து, போலிக் ஆசிடு, வைட்டமின் B12 இந்த மாதிரி சத்து பொருள் வந்து மக்களுக்கு வந்து கிடைக்காத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு உடல் உபாதைகள் பிரச்சனைகள் வருது. இதை வந்து போக்கும் எண்ணத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோடி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செறிவூட்டப்பட்ட அரிசியை வந்து வழங்கும் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்ப விவசாயிகிட்ட இருந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 624 லட்சம் டன் அரிசியை வந்து கொள்முதல் வந்து பண்ணி உணவு சேமிப்பு கடன்களை வந்து பாத்தீங்கன்னா 2 to 4 வருஷம் வரைக்கும் வந்து ஸ்டோரேஜ் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 372 லட்சம் டன் அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் மக்களுக்கு வந்து இலவசமா வந்து அரிசியை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி ரிலேட்டடா வந்து ஆராய்ச்சி வந்து மேற்கொள்றாங்க காரக்பூர் IIT. இந்த ரிசர்ச் ஒர்க் வந்து அவங்க ஏன் பண்ணாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வந்து இந்தியாவுடைய கிளைமேட் வெதர் சேஞ்சுக்கு வந்து எத்தனை வருஷம் வந்து நல்லா கேப்பபிளா இருக்கான்னு வந்து ரிசர்ச் வந்து மேற்கொள்றாங்க. அந்த ரிசர்ச்ல வந்து எங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் வெதர் கண்டிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வந்து புரோக்கன் ஆகிறது. இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை சாப்பிடக்கூடிய மக்களுக்கு வந்து முழுமையான பலன் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா காரக்பூர் IIT வந்து ரிசர்ச் ரிப்போர்ட் வந்து சொல்றாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ மோடி கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டெம்பரவரியா வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில வந்து இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை வந்து கொடுக்கறத வந்து நாங்க வந்து தடை பண்ணியிருக்கோம். இதுக்கு தகுந்த இந்த அரிசி வந்து உடையறதுக்கான காரணங்கள் என்ன எது நாங்க முழுமையா ஆராய்ச்சி விசாரணை மேற்கொண்டு அது சத்து முழுமையா மக்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி ஏற்ற ஒரு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நாங்க உணவு சேமிப்பு கடன்களை வந்து நாங்க செஞ்சு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இந்த ப்ராசஸ் வந்து மேற்கொண்டு மக்களுக்கு மறுபடியும் வந்து நாங்க செறிவூட்டப்பட்ட அரிசியை வந்து நாங்க தரோம் அப்படின்ட்டு வந்து ஒன்றிய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அரசினுடைய இந்த விதமான ரிசர்ச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.